மீன ராசிக்கு பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம். மீன ராசி அப்படின்னு சொன்னாலே பார்த்திங்கன்னா அவர்கள் ஒரு மாற்று சிந்தனையாளர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாற்றி யோசிக்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா அவங்களால உலகத்துக்கு பல புதிய புதிய விஷயங்களை அறிமுகப்படுத்த முடியதாக இருக்குது. இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு ஆறோட வெள்ளம் ஆற்றின் போக்கு எப்படி போகுதோ அந்த ஒட்டி மீன்கள் பயணிக்காது, அதோட எதிர் திசையில் தான் பயணிக்கும். ஆனாலும் பார்த்திங்கன்னா அவங்களோட நோக்கம் என்னவோ அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே எதிர் திசையிலே சிந்தித்து ஒரு மாற்று வழியும் புதுசாக கண்டுபிடிச்சி கொடுப்பாங்கிறதுனால தான் இதை மீன ராசியில் அறிவியல் சிறந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். சரி, இந்த மீன ராசிக்கு பங்குனி மாதம் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்ப்போம். ராசிக்கு உரிய கிரகமான குரு 4ஆம் இடத்துல இருக்குது. பொதுவாக குரு 4ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளவு சிறப்பு கிடையாது. குருவை பொறுத்த வரையில் பார்த்திங்கன்னா 2, 5, 7, 9, 11 இருந்தால் தானே சிறப்பு. அது 4ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது இது இருக்கக்கூடிய இடமும் பார்த்திங்கன்னா புதனுடைய வீடுங்கிறதுனால தொழில் நடத்துகிறவர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய உற்பத்தி திறன் பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு நிலையில் தான் இருப்பாங்க. அதே போல் பெரிய அளவுக்கு தொழிலையும் பெரிய லாபமும் கிடைக்காது அப்படிங்கிறதான் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் வந்துகிட்ருக்கு, அதை கண்டினியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. லாபத்தோட அளவு சற்று குறைவாக தான் இருக்கும். வேலை செய்பவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கும் கூட பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் வேலை ரொம்ப டென்ஷனாக இருக்கும். டென்ஷன்னா எந்த வகையில் டென்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம் இல்லையா? அந்த இடத்துல போய் குரு உட்கார்ந்துருக்கிறதுனால குறைந்தபட்சம் அந்த பசி நேரத்துக்கு சாப்பிட முடியாது, தூங்கணும்னு நினச்ச நேரத்துக்கு தூங்க முடியாதுங்கிறதுனால அந்த வேலையோட தன்மை அதுபோல் இழுத்துக்கிட்டே போகிறதுனால அதுக்காக கொஞ்சம் சுகமாக இல்லாத அளவுக்கு வேலையை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாக்கும். இருந்தாலும் பரவாயில்லை, அப்படி தான் தூக்கம் பார்க்காம பசியை பார்க்காம வேலை செய்கிறது தான் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு ஒரு பரிகாரமாகவே அமையுங்கிறது மட்டும் அவங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்க்கும்போது ராசியிலேயே இந்த மாதத்தோட தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா ராசியிலேயே சனி, சுக்கிரன், சூரியன் இந்த மூன்றும் இருக்குது. இப்போ 6ஆம் அதிபதியான சூரியன் ராசியில் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 12ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியான சனியும் ராசியில் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது சுக்கிரன் 3க்கும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துக்கும் உரிய கிரகமான சுக்கிரனும் அந்த இடத்துல இருக்குது. பொதுவாக சுக்கிரன் தனியாக இருக்கிறத விட உச்சம் பெற்றும் இருக்குது, அதோட சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த இவ்வளோ கஷ்ட நஷ்டங்களுக்கு மத்தியிலையும் அவங்க தேவைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உருவாகி கொடுத்துருக்கோம். இப்போ அந்த சுக்கிரன் அடுத்த சில தினங்கள்லே ஒரு 10 நாளுக்குள்ளே அடுத்த ராசிக்கு போயிட்டால் 2ஆம் இடத்துக்கு போயிடுறதுனால இப்போ இங்கே இருக்கக்கூடிய சூரியன் சனியும் பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே குடைச்சலாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது மூளையே ஒரே குடைச்சலாக இருக்குது, அந்த அளவுக்கு வேலை டென்ஷன், வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் டென்ஷன் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு ஏற்கனவே எந்த வேலையுமே நம்ம உடனே செய்ய மாட்டோம், அது கொஞ்சம் ஒத்தி வச்சு செஞ்ச பழக்கம் இல்லையா மீன ராசிக்காரர்களுக்கு. இப்போ சனியும் அங்கே இருக்குது, 10ஆவதுக்கு சூரியன் அங்கே வந்தனால மண்டையில் வேர்க்கிற அளவுக்கு டென்ஷன் அப்படின்னு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது வேலையில் இருக்கலாம், இல்லை மற்ற பிரச்சனைகள் இருக்கலாம். வேலையில் இந்த டென்ஷன் இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இது உங்களுக்கு ஜென்ம சனிக்கும் சரி 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவுக்கும் ஒரு பரிகாரங்கிறதுனால இந்த மாதம் முழுக்க டென்ஷனாக இருந்தால் கூட அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கோங்க. வேறு எந்த சிக்கலும் வராமல் இருக்குங்கிறதுக்காக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுதான் மெயினாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அடுத்தது பார்க்கும்போது ராசிலேயே இந்த 3 கிரகங்கள் இருக்குது இல்லையா? சூரியன், சனி, அதுக்கப்புறம் சுக்கிரன், செவ்வாய் வேறு சேர்ந்துடுது. இந்த செவ்வாய் 2க்கும் 9ஆம் இடத்துக்கும் உரிய கிரகம் இல்லையா? அதனால் பார்த்திங்கன்னா இந்த 3மே ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தலையில் அடிபடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது, தலைவலி அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் அதிகமாக வரும். இன்னும் சொல்லப்போனால் சூரியனும் செவ்வாயும் மிதுன ராசிக்கு போகிற காலகட்டம் வரையில் தொடர்ச்சியாக இந்த மீன ராசிக்காரர்கள் மட்டுமல்ல எல்லா ராசிக்காரர்களுமே இந்த சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ச்சியாக நரசிம்மர் வழிபாடு செய்வது எல்லா வகையிலும் நல்ல பலனை கொடுக்கும். அது அப்புறம் இருந்தால் கூட இந்த மாதத்தை பொறுத்தவரையும் ஒவ்வொரு சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை என்றைக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போது நரசிம்மரை வழிபட்டு செல்வது உங்களுக்கு நல்லது. வண்டி வாகனங்களில் செல்வது ரொம்ப கவனமாக செல்லுங்க. தேவையில்லாத டூர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூடுமான வரைக்கும் இந்த காலகட்டங்களில் ஒத்தி வச்சுருங்க. அவசியமான விஷயங்களுக்கு மட்டுமே வெளியூர் பயணம் அல்லது மற்ற இடங்கள் சுற்றுலா பயணங்களை திட்டமிடுவது நல்லது.
ஏன்னா சனி இருக்குது, சூரியன் இருக்குது, செவ்வாய் இருக்குது, எல்லாம் ராசியிலே இருக்குங்கிறதுனால இது குழப்பங்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்குங்கிறதுனால தான் இதை நம்ம தொடர்ச்சியாக சொல்லிகிட்ருக்கோம். அடுத்தது பார்க்கும்போது 6ஆம் இடத்தில் கேது இருக்குது. இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது வந்து உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல பலனை கொடுக்கும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஜென்மத்தில் சனி, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல குரு. அப்போ 4ஆம் இடத்து குருவும் வந்து பெரிய அளவுக்கு நல்லது செய்யாது. ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனியும் டென்ஷனை கொடுக்குங்கிறதுனால 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தான் உங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் மீண்டு வருவதற்கு உங்களுக்கு ஒரு வழியை உருவாக்கி கொடுக்குது. அதனால் நீங்கள் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் நரசிம்மரை வழிபடும்போது கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை விநாயகரையும் வழிபடுவது உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பை தருங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, சுக்கிரன் வந்து இந்த மாதம் 25ஆம் தேதியே 2ஆம் இடத்துக்கு வந்தது. அவர் வந்து 3ஆம் அதிபதி, இன்னொரு பக்கம் 8ஆம் அதிபதியாக இருந்தால் கூட 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சுக்கிரன் வந்து உங்களுக்கு தேவையான பண வசதிகளை உருவாக்கி கொடுத்துருவார். அதாவது சொல்லுவாங்கள்ல, ஒரு கதவு சாத்தினாலும் இன்னொரு கதவு திறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, இதே போல் இவ்வளவு நெருக்கடிகள், இவ்வளவு வந்து டென்ஷன் இருந்தால் கூட அந்த சுக்கிரன் வந்து ஓரளவு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பாருங்கிறதுனால அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவையானது வந்துடும். நெருக்கடி ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருந்தாலும் அந்த நெருக்கடியிலேருந்து மீண்டு வருவதற்கான வசதி வாய்ப்புகளையும் அந்த சுக்கிரன் கொடுத்துடுவாருங்கிறத மறந்துட வேணாம். இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வரவே வராது, திடீர்னு பார்த்திங்கன்னா மனசை நிறைக்கிற அளவுக்கு, பாக்கெட்டை நிறைக்கிற அளவுக்கு ஒரே டைமில் வந்து சேர்ந்துருங்கிறதையும் கவனத்தில் வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு 12ஆம் இடத்துல இப்போதைக்கு மாத தொடக்கத்தில் 3 கிரகங்கள் இருக்குது. இந்த செவ்வாய் வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இந்த பக்கம் வந்துடும் மீனத்துங்கிறதுனால அங்கே இப்போதைக்கு இருக்கக்கூடிய 3 கிரகங்களை வச்சு நம்ம பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 4க்கும் 7க்கும் உடைய கிரகம், அதாவது புதன் வந்து 12ஆம் இடத்துல இருக்குது. ஒரு பக்கம் பார்க்கும்போது இது வந்து இந்த மீன ராசிக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதி அவர் 12ல் மறைவது ஒரு பக்கம் சிறப்புன்னு எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் 4ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் 12ல் மறைவது சிறப்பா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு வகையில் சிறப்பு தானே. வெளிநாடு வெளியூர் போன்ற விஷயங்கள்லேருந்து அனுகூலமான செய்திகள் வந்து நமக்கு சேரும்னு தானே சொல்கிறோம். அதனால் அதை வந்து இப்போதைக்கு குரு பார்க்குது. என்ன இருந்தாலும் புதன் வந்து 12ஆம் இடத்துல வந்து பார்க்கும்போது இந்த ஒரு வக்ரம் ஆகி இருக்கிறதுனால இந்த மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் வெளியூர்லேருந்து நமக்கு வரக்கூடிய சில செய்திகள் வந்து உடனே சேராது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள், நமக்கு வரக்கூடிய ஆர்டர்கள்லாம் ஏதோ ஒரு வகையில் தடைப்பட்டிருக்குங்கிறது மட்டும் வச்சுக்கோங்க. இதெல்லாம் 21ஆம் தேதிக்கு அப்புறம் மாறிடுங்கிறதுனால பெருசாக எடுத்துக்க வேணாம். அதுக்கு அடுத்தது 12ஆம் இடத்துல ஏற்கனவே ராகு இருக்குது. பொதுவாக அது வெளிநாடு சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்குங்கிறது மட்டும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ புதன் அங்கே வக்கர நிவர்த்தி ஆகிற வரைக்கும் சில நேரங்களில் தெளிவாக முடிவெடுக்க முடியாத குழப்பங்கள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் நம்ம போன மாதம் சொல்லும்போதே சொன்னோம், எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் பணம் வரும், ஏன்னா சனியும் சுக்கிரனும் மீனத்தில் சேர்ந்து இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் சிக்கல் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தடவை பார்த்திங்கன்னா சூரியன், சனி, செவ்வாய் இந்த 3மே பார்த்திங்கன்னா மீனத்தில் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த நெருக்கடி இருக்கும். ஏற்கனவே நம்ம அந்த கடந்த மார்கழி மாதத்தில் பார்த்தோம் இல்லையா, சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து தனுசில் இருந்தது. செவ்வாய் வந்து 4ஆம் பார்வையாக மீனத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்த்துச்சு. மீனத்தில் இருக்கக்கூடிய சனி 10ஆம் பார்வையாக தனுசில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய், சூரியன் ரெண்டுத்தையும் பார்க்கும்போது இந்த மார்கழி மாதம் எல்லாருக்கும் வந்து ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனை இருந்ததா, கிட்டத்தட்ட அதே பிரச்சனை வந்து இந்த பங்குனி மாதமும் எல்லாருக்கும் இருக்குங்கிறனால தான் எல்லாரும் தவறாமல் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் நரசிம்மரை வழிபடுங்க. மீனராசிக்காரர்களும் வழிபடுவதற்கு மறந்துடாதீங்க. இதுதான் வந்து இந்த மாதம் எல்லாருக்கும் நாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. என்ன நேயர்களே, பங்குனி மாதம் மீனராசிக்கு பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். இதே போல் அடுத்து வந்து புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.